ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இந்த தேர்தல் முடிஞ்சாலும் முடிஞ்சதுங்க. இந்த வாக்குப்பதிவை வச்சு நான் நேத்தே சொன்னது தான். ஆளாளுக்கு இது அடுத்த 10 நாளைக்கு இது என்னன்னு 10 நாள் கூட கிடையாது. 29ஆம் தேதி வரைக்கும் இதுதான். ஏன்னா 29ஆம் தேதி வெஸ்ட் பெங்கால்ல 2ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த எக்ஸிட் போல்ஸ்க்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் அதை வச்சு நம்ம சம்பவம் பண்ணலான்னு வச்சுக்கோங்க. பட் அது வரைக்கும் இந்த வாக்குப்பதிவை வச்சு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வேறு ஏதாவது சம்பவங்கள் நடந்தால் தான் இது அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்னும் போது எக்ஸாக இருக்கட்டும், இல்லை நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை எதில் போனீங்கனாலும் இதை பற்றின நியூஸ் மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 85% நம்ம தொட்டுட்டோம். 85% அப்படின்றது ஒரு பக்கம் தாவேக்கா விஜய் அவர்களின் வரவால தான் இது முழுக்க முழுக்க 85% வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம். இல்லை அதெல்லாம் இல்லை, இது நான் யூஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் தான். இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா கடந்த முறையை விட ஒரு 20 லட்சம் வாக்குகள் தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள தேர்தல்கள்லாம் 30 லட்சம் 40 லட்சம் வந்திருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 20 லட்சம் தான் வந்திருக்கு. விஜய் அலை, விஜயோட ஃபேக்டர் அப்படின்னு அவருக்கு தனியாலாம் எதுவும் ஓட்டுகள் எக்ஸ்ட்ரா ஓட்டுகள்லாம் எதுவும் வரல. எல்லாமே நார்மலாக தான் வந்திருக்கு. அப்போ 73 ஏதோ சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 85 ஆயிருக்கு. அப்போ இருந்த நம்பர்ஸ் வேறு, இப்போ இருந்த நம்பர்ஸ் வேறு. எஸ்ஐஆர் பண்ணதுக்கப்புறம் நம்பர்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஒரு தியரியாக ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சென்னையில் வாக்குப்பதிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருந்தப்ப இல்லை போன தடவை விட சென்னையில் பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 24 லட்சம் நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. பர்சன்டேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 24 லட்சம் ஓட்டு போன தடவைலாம் விழுந்துச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா 23 லட்சம் சொச்சம் தான் விழுந்திருக்கு. சில தொகுதிகளில் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்ற தொகுதிகளெல்லாம் ஒரு 7-8 தொகுதியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. 3000-4000 ஓட்டுகள் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு. நம்பர்ஸ் கம்மி, ஆனால் பர்சன்டேஜ் அதிகம். அதனால் இதை நாங்கள் ஒரு விஜய் அலையா, விஜயோடைய ஃபேக்டர் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாரர், இல்லை இது விஜயோடைய அலை தான், விஜய் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கமும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை விட இன்னொரு பெரிய கூத்து என்னென்னா, இப்போ நேற்று நடந்து முடிஞ்சோடனே இது ஒரு பெரிய டிபேட் ஆகும் இல்லையா? அந்த டிபேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீப் பண்ணும், திமுக 200 சீட்டுகளை ஸ்வீப் பண்ணிடும், குறைஞ்சது 170 180 வரைக்குமாவது 150 ப்ளஸ்ஸாவது திமுக அடிக்கும். ஏன்னா 4 கார்னர் ஃபைட். இந்த 4 கார்னர் ஃபைட்டில் திமுகவுக்கு தான் ஜாஸ்தி. ஏன்னா திமுகவுடைய ஆன்டி இன்குபன்சி ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் அதிமுகவும் பிரிக்கிறாங்க. அதனால் ஈஸியாக திமுக அடிச்சுட்டு போயிடும். திமுக தாவேக்காவால் அதிமுகவுக்கு தான் பாதிப்பு, பெரிய அளவுக்கு பாதிப்பு அதிமுகவுக்கு தான். ஆனால் இந்த பஞ்சாயத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். திமுக ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க, தாவேக்கா ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. அதிமுக எதை பற்றியும் பேசுகிறதே இல்லை. ஓட்டுப்பதிவு முடிஞ்சதோடு சரி, அதோட அவங்கெல்லாம் கிளம்பி போனதோடு சரி, அதுக்கப்புறம் அதை பற்றின எந்த பேச்சுமே அதிமுக சைட்லேருந்து இல்லை. அது என்ன காரணம்னே தெரியல. ஆனால் ஏன்னா எக்ஸில் அந்த மாதிரிலாம் அவங்க பெரிய ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் ஏடிஎம்கேல ரொம்ப கம்மின்றதுனால அதோடைய வீரியம் அப்படின்றது ஒரு பக்கம். ஏன்னா திமுகவுக்கு உங்களுக்கு திமுக சார்பாக ஐடி விங் ஆட்கள் இறக்கி விட்டுருப்பாங்க. நிறைய பத்திரிகையாளர்கள், அவங்க சார்பான பத்திரிகையாளர்கள் அவங்கெல்லாம் அதில் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதிமுக சார்பாக அந்த மாதிரி யாருமே பெரும்பாலும் இருக்கிறது இல்லை அப்படின்றதுனால அது ஒரு அப்படி பார்க்க தோணுது. ஒருவேளை அவங்கள்ட்ட அப்படி இல்லையோ, அவங்க எதுவும் பேசாமல் இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. காரணம் திமுகவுடைய ஆட்கள் நிறைய பேர் இதில் இருக்காங்கன்றது தான். ஸோ இது மாதிரி இந்த வாக்குப்பதிவை வச்சு நடந்த கூத்துக்கள் தான் இந்த நேற்றுலேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று 6 மணிலேருந்து இது ஒன்று தான் பெரும் பேச்சாக இருக்குது. இது வரலாற்று வாக்குப்பதிவு கிடையாது, இது சதவீதத்தில் தான் வரலாற்று வாக்குப்பதிவு, அதை மீறி ஒன்றுமே கிடையாது. எனக்கு புரியவே இல்லை. திமுக ஸ்வீப் பண்ணுன்றாங்க. 2021 2 கார்னர் ஃபைட்டு தான், ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே தான்னா கூட 10 வருஷம் கழித்து ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி பெரும்பான்மையால் ஒன்றும் ஜெயிக்கல, 130+ என்னமோ தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அப்போவே அவங்களால 130+ தான் ஜெயிக்க முடியுதுன்னா, இப்போ விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்திருக்கு, சீமான் தனியாக நிற்கிறாரு, ஏடிஎம்கே தனியாக நிற்குது, அவங்களுக்கு ஓட்டு பிரியுதுன்னா கூட 180 அப்படின்றது எப்படி அவங்களால ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியுது? 150+, 170, 180 அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்குள்ளார எப்படி வர முடியுது அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே வருது. என்னதான் ஓட்டுகள் பிரிஞ்சாலும், என்னதான் ஏன் இப்படி கூட நடக்கலாமே, திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் பிரிஞ்சா கூட ஒரே சாரருக்கா கூட அதை குத்திருக்கலாமே. சரி, தாவேக்காவுக்கே ஓட்டு போடலன்னு வச்சுப்போம், முழுக்க முழுக்க அதிமுகவுக்கே குத்திருந்தாங்கன்னா, இல்லை ஒருவேளை அதிமுகவுக்கே கொடுக்காம முழுக்க முழுக்க விஜய்க்கே கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியாக அதிமுகவுக்கு அந்த ஓட்டுகள் போயிருந்தா,
ஸோ இப்படியும் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரி தான். இப்படி இருந்திருக்கலாம், இப்படி நடந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கலாம். ஏன்னா இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் உள்ளே போவாங்க. அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் உள்ளே போய் மூழ்கி முத்தெடுத்து என்ன நம்பர்ஸு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற இந்த எக்ஸிட் போலுக்காக 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு எல்லாருமே வந்து தயாராகிடுங்க. உங்களுடைய கண்களையும் செவிகளையும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வந்து வரும். சொல்ல முடியாது. திமுக 294 சீட்டு ஜெயிச்சாலும் ஜெயிக்கும் மேற்கு வங்கத்தில். சொல்ல முடியாது. எங்கன்னா கடன் வாங்கி கூட ஜெயிக்கலாம். இங்கே ஒரு 234 இல்லை எங்களுக்கு பத்தலை, இன்னும் நிறைய எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி 50 மேற்கு வங்கத்துலேருந்து கடன் வாங்கி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு எதாவது பார்த்து பண்ணுறோம், இல்லை அடுத்தது 25 கொடுக்குறோன்னு சொல்லி ஏதாவது தொகுதிகளை வாங்கி 294 காட்டினாலும் வந்து காட்டலாம். இல்லை நம்ம விமர்சகர்கள் யாராவது வந்து கூட அப்படி கூட வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பக்கம் இந்த வாக்குப்பதிவோட பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தாக இந்த நேற்றுலேருந்து வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை நம்ம சேப்பே தகை அவர்கள் வந்து என்ன பண்ணார்னா சொல்லியிருந்தார், நான் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே உங்களுக்கு வந்து ஆதாரத்தெல்லாம் வந்து வெளியிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அவர் வீட்டில் வந்து வருமான வரித்துறை வந்து ரைடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வருமான வரித்துறையினர் அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அவர் மேலே புகார்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. நான் தேர்தலுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து அந்த ஆதாரத்தெல்லாம் வெளியிடுறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரியே இன்றைக்கி ஏதோ 2 ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டிருக்காரு, ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் என்னன்றதை அவங்க சொல்லணும், என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஆதாரத்தை வெளியிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்றதை அடுத்தடுத்த இதில் வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான், சவுக்கு சங்கர் கூட உங்கள் மேலே இப்படி ஒரு புகார் கொடுத்தார் இல்லையா, உங்களுடைய ஆட்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து மலம் கலந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஏதாவது இப்போ சொல்லியிருக்கீங்களா? அதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் ஒரே ஒரு தடவை கேட்டப்போ அதுக்கு நான் ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. கிட்டத்தட்ட சட்டசபை நடக்கும்போதே அவர் வீட்டில் வந்து அப்படி ஒரு சம்பவம் வந்து இது வரைக்கும் நம்ம யாரும் பார்க்காத ஒரு சம்பவம். அதெல்லாம் ஒருத்தர் வீட்டில் போயிட்டு இப்படி வந்து ஒரு அசிங்கம் பண்ணுறத அவர் காரணம் சொன்னது உங்களை மட்டும்தான், வேறு யாரையுமே அவர் வந்து சொல்லவே இல்லை. நீங்களும் உங்கள் கூட இருந்தவங்களும் தான் வந்து இது வரைக்கும் அவர் வந்து காரணமாக வந்து சொல்லியிருக்காருன்னும் போது இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? இப்போ நீங்கள் வருமான வரித்துறை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் வந்து ரைடு பண்ணிட்டாங்க, காசை கேட்டாங்க, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்கிறீங்களே. ஸோ இப்போ இதுக்கு அவங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ இதே மாதிரி சவுக்கு சங்கர் சொன்னார் இல்லையா, எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் அந்த எல்லாருமே அந்த ஃபுட்டேஜ் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது பதில் இருக்கா? நாங்கள் எதிர்பார்க்கலாமா? உங்கள் செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து அப்படி இல்லை, அப்படி எதுவுமே நடக்கவே இல்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மீண்டும் ஆவதற்காக தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். மாபெரும் வெற்றியை ருசிக்க போகிறீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் அப்படின்னு எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக கூட தோத்தாலும் தோக்கலாம், ஆட்சிக்கு வராமல் போனாலும் போகலாம். செல்வ பெருந்தகை உறுதியாக ஜெயிச்சிடுவாருன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அவர் வீட்டில் நீங்கள் பண்ணலைன்றதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விகளும் ஒரு பக்கம் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் தேர்தல் முடிஞ்சோடனே துபாய் கிளம்பிடுவார், போயிடுவார். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த செய்திகள்லாம். அவர் வந்து அந்த நடிகையோட கிளம்பி போயிடுவார். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அன்றைக்கி கூட வரமாட்டார். ரிசல்ட்ஸை பொறுத்து தான் வந்து வரதும் வராததும் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் வந்து அவருக்கு எதிராக ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா வரமாட்டார், அப்படியே அங்கேயே தங்கிடுவாருன்ற மாதிரி கூட நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துபாய்க்கு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும்ல யார் போனேன்னு. சரி ரைட்டு, யார் சொல்லணுமா? சரி ரைட்டு, துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு வந்து துபாய் போயிருக்கார். அதாவது இப்போ உதயநிதி ஸ்டாலின் துபாய்க்கு போனது இப்போ பஞ்சாயத்து இல்லை, ஏன்னா யார் வேணால் போகலாம். என்ன உதயநிதி ஸ்டாலின் போகக்கூடாது, எடப்பாடி போகக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் தனி மனிதர்கள் வந்து போகணும் அப்படின்றது தான் வந்து விருப்பம், எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் அவர் வந்து போகிறாரு, குடும்பத்தோடு போகிறாரு. அதுவும் கூட பார்த்துங்க, குடும்பத்தோடு போகிறாரு, அதுக்கெல்லாம் ஒரு குடிப்பினை வேணும்டா, குடும்பத்தோடு போகிறதுக்கெல்லாம் ஒரு குடிப்பினை வேணும்டா, எங்கள் தலைவருக்கு வந்து குடும்பம் இருக்குது அதனால் போகிறாரு அப்படின்னு கூட சில பேர் வந்து எழுதியிருந்தாங்க. இப்போ வந்து போனது பிரச்சனை இல்லை, அவர் குடும்பத்தோடு போனது தான் வந்து பிரச்சனை. பார்த்தீங்களா, குடும்பம் இருக்குது அதெல்லாம், அதாவது அவங்களுக்கு எப்படியெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து ஏற்றிக்கிறாங்க. இப்போ நம்ம தம்பி லிங்கேஷ் கூட நம்மளை வந்து யோசிக்கலாம், தப்பு கிடையாது. அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்கெல்லாம் வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வந்து டூர் போகிறாங்க, நம்ம தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோமே, நம்ம ஏன் போக முடியல அப்படின்ற கேள்வி வரலாம். அதுதான் அரசியல் கட்சி தலைவர்கள், நம்மெல்லாம் தொழிலாளிகள்.
அதனால முதலாளிகள் போவாங்க, அரசியல்வாதிகள் போகலாம், நம்மளால போக முடியாது. நமக்கு இதுதான் வேலை, நம்மளால இதை தான் பண்ண முடியும். இதை பண்ணாதான் நமக்கு வந்து வருமானம், அந்த வருமானம் வந்தால் தான் நம்ம குடும்பத்தை நம்ம வந்து ரன் பண்ண முடியுன்றத லிங்கேஷ் மாதிரி யோசிக்கக்கூடியவங்களுக்கு நான் வந்து சொல்கிறது. ஏன் துணை முதலமைச்சர் வந்து போயிருக்காரு, மற்றவங்களாம் எல்லாரும் அவங்கவுங்க போகிறது தான். அவங்களாம் நினச்சா எங்கே வேணாலும் போகலாம், நினச்சா எங்கே வேணாலும் வரலாம். நம்மலாம் அப்படி கிடையாது. நம்மளாம் அன்றாடம் காய்ச்சி, அதனால் வந்து தினம் தினம் நம்ம எதனா வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இங்கே வந்து வாழ்க்கையை வந்து ஓட்ட முடியுன்றதுனால அந்த இது சலுகையெல்லாம் இங்கே எதிர்பார்க்காத தம்பி. நம்ம ஒன்றும் துணை முதலமைச்சர் கிடையாது, அந்த குடும்பத்துலேயும் நம்ம வந்து பிறக்கலை, சரியா? அதனால் நம்ம நினச்சாலும் அதெல்லாம் பண்ண முடியாது. இது ஒரு பக்கம். துணை முதலமைச்சர் தான் முதல்ல வந்து டூர் கிளம்பியிருக்காரு எலெக்ஷன் முடிச்சுட்டு. ஏன்னா எடப்பாடியை ஃபோட்டோ காட்டி காட்டி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருப்பார். போன இடத்துலலாம் மக்கள் வந்து அமோக வரவேற்பு கொடுத்து எடப்பாடி அவர்கள் அந்த ஃபோட்டோவை எல்லா இவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கே எல்லாத்துலேயும் அந்த ஃபோட்டோவை காட்டி ரொம்ப பெருமிதமாக ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்த மாதிரி அந்த ஃபோட்டோவை காட்டிட்டு போனார் இல்லையா? அதனாலே ரொம்ப டயர்டாயிருப்பார். ஸோ அதனால் அவர் வந்து துபாய்க்கு போகிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. அதே வேளையில் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரு கடிதம் வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த கடிதத்தில் வந்து இந்த மக்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரி, மக்கள் அப்படின்னாலே வந்து இவங்க தான், இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி, அதிகாரம்னா இவங்களுக்குள்ள தான் வந்து இருக்கணும், அனுபவசாலிகள் தான் அரசியலில் இருக்கணுன்ற மாதிரி எல்லா விதத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. நம்மளை மாதிரியான ஆட்களுக்கும் வந்து அவங்க வாய்ப்பு கொடுக்கறதுக்காக வந்து ஓட்டை வந்து எல்லா இடத்துலேருந்து கிளம்பி வந்து பல பல ஊர்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து கிளம்பி வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பி வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்றது வந்து சொல்லி அதுக்கு வந்து ஒரு கடிதமும் வந்து கொடுத்துருக்காரு. ரொம்ப வந்து உருக்கமான ஒரு கடிதமும் அவங்க ஓட்டு போட்ட அத்தனை பேருக்கு. ஏன்னா 85% அதாவது இது ஒரு வரலாற்று பதிவு தான். நீங்கள் எப்படி வரலாற்று பதிவுனா நம்பர்ஸ் அடிப்படையில் பார்க்குறாங்க, பட் நமக்கு பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா அது வரலாற்று பதிவு தானே. நமக்கு இப்போ இருக்கிற நம்பர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய அந்த 5,73,00,000 சொச்சம் இருக்கக்கூடிய அந்த ஓட்டர்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஒரு ரெக்கார்ட் தானே, ரெக்கார்ட் பிரேக் தானே. ஸோ அடுத்தடுத்த வருஷங்களில் இது குறையலாம், கூடலாம், என்னென்ன நடக்கலாம். பட் இத்தனை வருஷத்தில் இது வந்திருக்குன்னு போது ஒரு 80 கிளாஸ் பண்ணி ஒரு 85ல் வந்து நின்றுருக்கு அப்படின்னும் போது, அப்போ ஒரு ரெக்கார்ட் பிரேக் அப்படின்றத நம்ம நிறைய பேர் ஏற்றுக்க மறுக்கிறாங்க. நீங்கள் நம்பர்ஸ் அடிப்படையில் தான் பார்ப்போம் அப்படின்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்கும். சதவீத அடிப்படையில் பார்க்கும்போது அது ரெக்கார்ட் பிரேக் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. மற்ற எல்லா தேர்தல்களையும் விட இது ஒரு ஸ்பெஷலான தேர்தலாகவும் இருந்துச்சு. இதுக்கு பல காரணங்களும் நேற்றே சொன்னேன். அதுக்கு எஸ்ஐஆரும் ஒரு காரணம், விஜயும் ஒரு காரணம். மக்கள் ஏதோ ஒரு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு அது போகணும், காலையிலேயே போய் ஓட்டு போடணுன்ற ஒரு உணர்வு இருந்ததுன்னா அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாகவும் இருந்துச்சு. வெயில் ஒரு காரணம். மதியத்துக்கு மேலே போனால் 12 மணிக்கு மேலே போனால் வெயிலில் நிற்கணும், வெயிலில் போக முடியாது. நிறைய இளைஞர்கள் காலையிலேயே போய் ஓட்டு போடணுன்ற ஒரு ஆர்வத்தோடு போனதை யாராலையுமே வந்து மறுக்க முடியாதுன்றது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையாக இருக்குது. அதனால் விஜய் அவர்கள் ஒரு நன்றி சொல்கிறாரு. அவருக்கு ஒரு முதல் தேர்தலில் பண்ணவே முடியாது, உங்களால் நிற்கவே முடியாது, நீங்கள் கண்டெஸ்ட்டே பண்ண முடியாதுன்னு சொல்கிற இடத்துலேருந்து அவர் நகர்ந்து ஒரு 234 தொகுதியில் வந்து வேட்பாளர்களை போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 233 தொகுதிகளில் வந்து வேட்பாளரை நிறுத்தி ஒரு வேட்பாளரை மட்டும் ஏதோ சம்திங் ஆனதுனால சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு இப்போ அவர் எந்த இடத்துக்கு நகர்ந்திருக்காருன்னா, விஜய் என்ன பண்ண போகிறார், யாருடைய ஓட்டை உடைக்க போகிறார், எங்கேருந்து எடுக்க போகிறார், அதிமுகவா திமுகவா, இல்லை அவர் ஆட்சிக்கு வர போகிறாரா என்னன்னே ஒன்றும் அதாவது கருத்து கணிப்புகள் பொதுவாகவே எப்பவுமே எடுத்து முடிச்சிருவாங்க. இதுதாங்க, இவ்வளோ தாங்க, இவருக்கு இவ்வளோ தான், இவங்களுக்கு இவ்வளோ தான், இவ்வளோங்க. பட் அது வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். பட் ஆனால் இந்த தேர்தலை விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்ததுனால அதை கணிக்கவே முடியல. என்னன்னா விஜய்க்கு 20 கொடுத்துட்றாங்க, 15லேருந்து 20 25 வரைக்கும் கொடுத்துட்றாங்க. நீ 85ல் 25 நீ வச்சுக்கப்பா அப்படின்றாங்க. மீதி இருக்கிறத 85லேருந்து 25 போச்சுன்னா எவ்வளோப்பா, டக்குன்னு சொல்லுப்பா. 60 ஓகே. 60% எப்படி பண்ணுறது? 60%ல் அண்ணன் இருக்கார், அண்ணனுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் அதை வந்து எடுக்கவே முடியாது. அப்போது மீதி இருக்கிற 5, அண்ணனுக்கு ஒரு 5 கூட கொடுத்தீங்கன்னா கூட மீதி 55 தான் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்து அடிச்சுக்கணுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வியும் வந்து எனக்கு வருது. யாருக்கு வருதுன்னு தெரியல. 85ல் 25 நீங்கள் வந்து விஜய்க்கு கொடுத்துட்றேன்றீங்க, மீதி இருக்கிற 55 தான் ஓட் பர்சன்டேஜ்னா அப்போ 150லேருந்து 180 வரைக்கும் ஜெயிக்க போகிற டிஎம்கேவுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க?
இல்ல அதிமுகவுக்கு எவ்வளோ குடுக்க போறீங்க? அதிமுக ஒரு பெரிய கட்சி. அதுக்கு வந்து நீங்க மதிப்புக்கு மரியாதை குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு சிலர் பேசுறாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளோ குடுக்குறதுன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இதுதான் வந்து நிதர்சனம். யாராலயுமே இத கணிக்க முடியலன்றது தான். இந்த விஜயோடைய வோட் பெர்சன்டேஜையும், விஜய்க்கு என்ன வரும்ன்றதையும் யாராலயும் கணிக்க முடியலன்றது தான் உண்மையான கள நிலவரம். அது அந்த மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஏன்னா இந்த எக்ஸிட் போல்ல கூட உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸ்லாம் வராது. ஸோ மே 4ஆம் தேதி அந்த பெட்டிய உடைக்கும்போது தான் தெரியும் என்ன நம்பர்ஸ் வரப்போது, யார் மீண்டும் ஆட்சி அமைக்க போறா, இல்ல புது ஆட்சி வரப்போதா, இல்ல வரலாற்று நிகழ்வு ஏதாவது நடக்க போதான்றதெல்லாம் அன்னைக்கு தான் வந்து தெரியும்ன்றதுனால, இது இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக விஜய் அவர்கள் ஒரு நன்றி வந்து மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவாலயத்துக்கு வந்து வந்திருக்காரு. அவர் கட்சி ஆஃபீஸ், அவர் தலைவர், அவர் வந்திருக்கார். அவ்வளோதானே. இதில ஏதாவது நியூஸ் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆனா, எதுக்காக வந்திருக்காருன்னு நான் கொஞ்ச நாள் வந்து இந்த ட்விட்டர யூஸ் பண்ணாம இருக்கலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும். ஏன்னா ரொம்ப மென்டல் டார்ச்சரா இருக்கு. உள்ளார போனாலே மீண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்காக அமைச்சரவையை முடிவு செய்வதற்காக அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். என்ன 4ஆம் தேதி தானே தெரியும். அதுக்குள்ளேயே அமைச்சரவை வரைக்கும் போயாச்சு. இங்க வெற்றி தோல்வியே நெறைய பேர் என்ன சொல்றாங்க, உளவுத்துறை குடுத்த ரிப்போர்ட்ல பயங்கர ஷாக்கிங் ரிப்போர்ட் இருக்கு. உளவுத்துறை குடுத்த ரிப்போர்ட்னால சூரிய கட்சி அப்செட்டாம் அப்டின்லாம் வந்து செய்திகள் வந்து போட்டுட்டு இருக்க வேலையில, நீங்க வந்து திடீர்னு அமைச்சரவை யாருக்கு என்ன அப்டின்னு குடுக்குற அளவுக்கு வந்து சில பேர்லாம் வந்து போடுறத பார்த்தா ரொம்ப ஓகே. என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னமும் ஒரு சிலர்லாம் நம்புறாங்க. 200 சீட்டு திமுக, 28 சீட்டு அதிமுக. டிவிகே 0, என்டிகே 0. எனக்கு அப்போ கூட கணக்கு வரல. 201, 28 குடுத்தா 229 தான். அப்படி பார்த்தா கூட 30, 31, 32, 33 இன்னும் ஒரு 5 சீட் இருக்கே. ஏன் 5 சீட்ல ஒரு 1 குடுத்துருக்கலாமே. ஆளுக்கு 1 குடுத்துருந்துருக்கலாமே. டிவிகேக்கும், என்டிகேக்கும். குடுத்துட்டு மீதிய திமுகட்டயே குடுத்துருந்துருக்கலாம். சரி ஓகே. அது என்ன கணக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும். அதனால வந்து மீண்டும் முதலமைச்சராகவே ஆகிட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அமைச்சரவையெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கு தான் எல்லாரையும் வர வச்சிருக்காரு. அப்படின்ற மாரி செய்திகள் ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாரி தினம் தினம் ஏதாவது ஒரு செய்திகள் இந்த 10 நாள் வந்துகிட்டே இருக்கும். 29ஆம் தேதி எக்ஸிட் போலுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது அ இருக்கும். அதுக்கப்புறம் மே 4ஆம் தேதி தான் ரியல் ஃபேக்ட் அப்படின்றது என்னன்றது தெரியும். ஸோ அதுவரைக்கும் நம்ம இந்த மாரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். கண்டிப்பா அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.